அப்ளோஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் நீலம் புரொடக்ஷன்ஸ் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பைசன் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிக்கும் ஜோட் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கூட்ட நெரிசலில் இவர்கள் இறந்து போனார்களா, குடிதண்ணீரில் இறந்து போனார்களா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. இல்லை, தண்ணி வாங்கி கொடுக்குறது அரசோட வேலையா? ஒரு அரசியல் கட்சிக்கு காவல்துறையோட வேலையா? ஏன் கொடுக்கலாமே மனிதனே? எப்படி கொடுக்க முடியும்? எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற கூட்டங்கள்ல காவல்துறை தண்ணி வாங்கி சாப்பாடு வாங்கி ஒரு அரசியல் கட்சி கொடுத்துருக்கா? வரலாறு இருக்கா? அப்புறம் ஏன் திமுக காரங்க ஆம்புலன்ஸ் செந்தில் பாலாஜி படம் ஒட்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு? இருங்க, என்னை பேச விடுங்க. அந்த ஆம்புலன்ஸுக்குள்ள என்ன இருந்தது? விஷவாயு இருந்ததா இல்ல நார்மலா தான் வந்ததா? அது எங்கிருந்து வரவழைக்கப்பட்டது? இதுக்கெல்லாம் பதிவு வேணுங்க. மதியம் 1 மணி வரை பிரேத பரிசோதனை நடந்ததுன்னு சொல்றீங்க. ஆனால் எடப்பாடியார் என்ன சொல்றாரு? காலையில் நான் 8 மணிக்கு போகும்போது எல்லா பிணங்களும் உடல் கூராய்வு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. கண்ணில் நேரா பார்த்தா எடப்பாடியார் போய் சொல்வாரா? கண்ணில் பார்க்காத ஒன்று அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை பேசுகிற முதலமைச்சர் போய் சொல்வாரா? இதுக்கு பதில் வேணுங்க எனக்கு. 2026 திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திருட்டு மாடல் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற ஆண்டாக அமையப்போகுது. இத்தோடு அவங்க அதிகாரத்தை சுவைப்பது கடைசி. விஜய வளைச்சு போடுறதுல அதிமுக மும்முரமா இருக்கு. இதானே ஏங்க வளைக்கணும்? அதிகாரப்பூர்வமான கூட்டணி அறிவிக்க போறாங்க, எதுக்கு வளைக்கணும்? நீங்க அதனால தான் தாவேகா கொடியும் அதிமுக கொடியும் ஒரு கூட்டத்தில் ஒன்னா பறக்கு. சார் வணக்கம். சார் வணக்கம். கரூர் சம்பவம் 41 பேர் பலி, ஒரு துயர சம்பவம். நிறைய விவாதங்களும் விமர்சனங்களும் தற்போது வரைக்குமே தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. இந்திய அளவுலேயும் தேசிய ஊடகங்களில் பேசுகிற அளவுக்கு அந்த செய்தி பரப்பிட்டுருக்கு. இப்போ சட்டமன்றத்தில் நேற்று பயங்கரமான காரசாரமான விவாதம், அதிமுக வெளிநடப்பு. எப்படி பார்க்குறீங்க இந்த சட்டப்பேரவை சம்பவத்தை? இன்னைக்கு ஜாக்கிரதை ஜாக்கிரதை கிட்டி நீங்கள் ஜாக்கிரதை 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 பட்டினி மக்களுங்க ஜாக்கிரதை. சட்டசபை வளாகத்திற்குள் கிட்னி படம் பொருத்திய சட்டையுடன் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் களமாடுவதற்காக காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் உறவாடுகிறோம். சட்டசபை வளாகத்திற்குள் நடந்தால் அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுவார்கள் என்பதை உணர்ந்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் வெளியில் பத்திரிகையாளர் சந்திப்பை விரிவாக நடத்தியிருக்கிறார். அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் தொடுத்திருக்கிறார். எண்ணற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் அதிகார வர்க்கம் ஏதோ அசைவு போட வேண்டும் என்பதற்காக 6-7 வார்த்தைகளை உதித்திருக்கிறார்கள். கரூர் சம்பவம் குறித்து மாண்புமிகு எடப்பாடியார் எழுப்பிய கேள்விகளில் முக்கியமானது, கரூர் விவகாரத்தில் முதலமைச்சர் அவசரப்பட்டது எதற்காக என்று கேள்வி வைக்கிறார். 3 மேசைகளில் 39 பேருக்கு இவ்வளவு வேகமாக உடற்கூராய்வு நடத்தப்பட்டது எப்படி? நள்ளிரவு 1 மணிக்கு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? இரவோடு இரவாக விசாரணை ஆணையம் அமைத்தது எதற்காக? விசாரணை ஆணையம் அமைத்த பிறகு அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தது ஏன்? உதவியாளர்கள் கூட இல்லாமல் ஒரு நபர் ஆணையம் விசாரணையை பதிவு செய்வது ஏன்? இந்த கேள்விகளுக்கு மட்டும் இப்போ நம்ம பேசும். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இரவு அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. நான் சில கேள்விகளை எழுப்பலான் இருக்கேன். சந்தேகம் இருக்கிறது. ஆதாரத்தை தேட வேண்டியது அரசனுடைய கடமை. அரசு இப்பொழுது ஒத்துழைப்பு கொடுத்தாக வேண்டும் சிபிஐ. விஜயை தடுத்தவர்கள் யார்? வெளியில் விசாரணை அறிக்கை தேவை. எங்கே தடுத்தது? கரூர் மாநகருக்குள் காலதாமதமாக நுழைய விட்டவர்கள் யார்? நான் சொல்லலை. மதிப்பிற்குரிய அண்ணன் நாதகிருஷ்ணா அவர்கள் கேள்வி கணக்கிலே தொடுத்திருக்கிறார். வீடியோவிலே தெளிவாக தெரியுது, தொண்டர்கள் 2 பக்கமும் அலை மோதிட்டு வராங்க. திமுக காரங்களா சார் கூட வராங்க? என்ன சார் பேசுறீங்க நீங்க? இல்லை ஏன் ஒரு கேட்குற கேள்வியில் இவ்வளோ க்ரௌடோட அவர் வரப்ப டிராஃபிக் ஆகுது, எல்லாம் வருது, வீடியோ ஆதாரங்கள் இருக்கு. அப்புறம் இதுக்கு மேலே என்ன சார் வேணும்? இல்லை, நானும் அதுக்கு தான் வரேன். காவல்துறை திட்டமிட்டு நாமக்கல் பொதுக்கூட்டத்தை முடித்ததற்கு பிறகு காலதாமதப்படுத்தியது எதற்காக? இந்த கேள்வி தான் நான் வைக்க விரும்புகிறேன். 1, 7000 பேர் நாமக்கல்லிருந்து 2 சக்கர வாகனங்களில் பயணித்து வருகிறார்கள். அவர்களை தடுக்க மறுத்தது ஏன்? ஏற்கனவே நாம் பேசியதை நேற்று எடப்பாடியார் பேசியிருக்கிறார். இந்த ஆண்டு துவக்கத்தில் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி எங்கள் தன்மான தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவதற்காக அதே இடத்தில் நாங்கள் அனுமதி கேட்டபோது இது போதிய இடமில்லை என்று மறுத்தது ஏன் என்ற கேள்வியை இன்றைக்கு சட்டசபை வளாகத்திற்கு வெளியே வைத்திருக்கிறார். நாம் அதை தொடர்ச்சியாக கேட்டோம். காவல்துறை 3 மணியிலிருந்து 10 மணி வரை கால அவகாசம் கொடுத்தது. அதற்குள்ளாக
தளபதி விஜய் அவர்கள் தகுந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தாரா இல்லையா? நீங்கள் குறிப்பிட்டதை போல ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் மக்களும் ஆர்வரித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அளவிட்டுத்தான் அந்த வாகனம் வர முடியுமே ஒழிய அளவு கடந்த வேகத்தில் வந்துவிட முடியாது. நீ வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டுக்கு நீங்கள் என்னமோ டிஎம்கே தான் முழு காரணங்கிற மாதிரி பேசுறீங்களே, எடப்பாடி பேசுற மாதிரி. எடப்பாடியும் அதுதான் சொல்றாரு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சிபிஐ எடப்பாடியார் சட்டமன்றத்தில் வாதிக்கலாம். எடப்பாடியார் வைக்காத கேள்விகளை நான் வைக்க முன்பு முதலமைச்சரும் அதை பேசிட்டாரு. அதுவும் தவறுதலுக்கு கூடியது மாதிரி தான். இப்ப எடப்பாடியார் பல்வேறு கேள்விக்கணைகளை தொடுத்திருந்தாலும் விடுபட்டதை நான் பேசிதான் ஆக வேண்டும், வேறு வழி இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, எடப்பாடியார் கேட்டார் செருப்பு வீசியவர்கள் யார், உள்ளே கலவரத்தை தூண்டியவர்கள். எடப்பாடி நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னை பேச இல்லை, என்னை பேச விடுங்க கொஞ்சம். அங்கே என்ன நடந்தது? தில்லுமுள்ளு நடந்ததா, தள்ளுமுள்ளு நடந்ததா? கலவரம் உருவாக்கினார்களா, நிலவரமாக உருவாக்கினார்களா? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். எங்கேயாவது நீங்கள் அங்கே உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் கூட்ட நெரிசலில் இறந்தார்கள். இதுதான் அவங்க சொல்கிற விஷயம். கூட்ட நெரிசலை எந்த படத்துலையாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இல்லை இல்லை, விஜய் பேசுகிற போது கூட்டம் இருக்கிறது, கூட்டத்தை காட்டினார்கள். கூட்ட நெரிசலை எப்போது காட்டினார்கள்? ஒன்று. ரெண்டாவது, செந்தில் பாலாஜியினுடைய படம் பொறித்த தண்ணீர் பாட்டில்கள் உள்ளே கொடுத்தது யார்? எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க? விஜய் பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் உள்ளே கொடுத்தவர்கள் யார்? சரி, இதெல்லாம் நீங்கள் பேசுறது, அவர் பேசுகிறப்போயே தண்ணி பாட்டில் கொடுத்துருப்பாங்க. 5 மணி நேரம் மதியானத்துலேருந்தே தண்ணி இல்லாமல் தவிச்சிருக்காங்க சார். சரி, இங்கே தான் சந்தேகம் வருது. தாவேக்கா தொண்டர்கள் இருங்க, இந்த தண்ணீர் பாட்டில் கொடுத்துருக்காங்க சார். அது அப்படியா? தாவேக்கா தொண்டர்கள் தண்ணி கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியல. எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க? இல்லை, காவல்துறை வாங்கி எல்லாம் குடிச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஆதாரத்தை காட்டி தான் நான் பேச வேண்டிய சூழலுக்கு என்னை தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமாம், ஆதாரம் இருந்தால் தான் மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். நம்ம என்ன இது எத்தனை மணிக்கு பாருங்க, பாருங்க எத்தனை மணிக்கு கொடுக்குறோம்? ஒரு 4:30 மணி இருக்குமா? பகலில் அந்தி சாகிற நேரத்தில் காவல்துறையும் அந்த தண்ணியை வாங்கி குடிக்கிறாங்க, பொதுமக்களும் வாங்கி குடிக்கிறாங்க. அப்போ தாவேக்கா தொண்டர்கள் தண்ணி உதவி பண்ணலையா? இங்கே தான் நான் சில கேள்விகளை வைக்க விரும்புகிறேன். தாவேக்கா தொண்டர்கள் தண்ணி கொடுத்தாங்க. தண்ணீர்னு கத்தும் போது தலைவர் தண்ணி பாட்டில் தூக்கி வீசுறாரு, வாங்கிக்கினாங்க. ஆக மக்களுக்கு தற்போதைய தண்ணீர் இல்லை. இதை யார் ஏற்பாடு செய்கிறது? கூட்ட ஏற்பாட்டாளர்கள் ஏற்பாடு செய்யணும். செய்யலை. ஏன்னா வந்துட்டு போயிடுவார், இதுக்கு எதுக்கு தண்ணின்னு செய்யலை. ஆனால் 7 மணி நேரம் காத்திருக்குன்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, முதவே கேட்டேன், கூட்ட நெரிசலில் இவர்கள் இறந்து போனார்களா, குடிதண்ணீரில் இறந்து போனார்களா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. இல்லை, தண்ணி வாங்கி கொடுக்குறது அரசோட வேலையா, ஒரு அரசியல் கட்சிக்கு காவல்துறையோட வேலையா? ஏன் கொடுக்கலாமே? மனிதனை எப்படி கொடுக்க முடியும்? எந்த அரசியல் வரலாற்றுல எம்ஜிஆர் ஜெயலலிதா போன்ற கூட்டங்கள்ல காவல்துறை தண்ணி வாங்கி சாப்பாடு வாங்கி ஒரு அரசியல் கட்சி கொடுத்துருக்கா? வரலாறு இருக்கா? அப்புறம் ஏன் திமுக காரன் கொடுத்தான்? எத்தனை மணிக்கு சார் கொடுத்தான்? அதுதான் சார் நான் என்ன கேட்கிறேன்னா, முன்பு தெரியாத மனிதாபிமானம் இப்பொழுது எப்படி வந்தது? நான் கேட்கிறேன் இப்பதான் இங்கதான் மாட்டிக்கிறாங்க. நான் கேட்டது தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தார்கள் எங்கள் தாவேக்கா தொண்டர்கள். திமுக தண்ணீர் அங்கே வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சரி கொடுத்தீங்க, அந்த தண்ணி பாட்டில் சோதிக்கணும்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். சார் என்ன சார் சினிமா மாதிரி நீங்க பேசிட்டு? சினிமா இல்லை, உண்மையை சொல்கிறேன், ரியாலிட்டியை சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, பிரபாகரன் என்பவர் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கிறார். அந்த வழக்கில் என்னுடைய மகளும் என்னுடைய மருமகனும் எப்படி இறந்தார்கள் என்றே என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படின்னா என்ன? பிடிச்சி ஒரு கூட்டம் தள்ளி யாரும் இறக்கலை, கூட்ட நெரிசலில் இறந்து போனார்கள்னு சொல்கிறாங்க. கூட்ட நெரிசல் எங்கேருந்து தொடங்கியது? எந்த ரூபத்தில் அந்த மக்கள் கீழே விழுந்தாங்க? கீழே விழுந்து ஓடும் போது எந்த காட்சியாவது நீங்கள் பார்த்தீங்களா? அப்ப எங்களுக்கு சந்தேகம் என்னன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் படம் பொறித்த அந்த தண்ணீர் பாட்டிலில் என்ன கலந்திருக்கிறது என்பதை ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதுதான் சார் செந்தில் பாலாஜி என்னை பேச விடுங்க. சொல்ற குற்றச்சாட்டு வேணும்னு திமுக வாட்டர் பாட்டில் விஷம் கலந்தோ இல்ல ஏதாவது ஒன்று கலந்தோ கொலை செய்யற மாதிரி நீங்க வாக்குமூலம் சொல்றீங்களே. என்னை பேச விடுங்க. ரெண்டாவது, ஆம்புலன்ஸ் வந்துச்சா? செந்தில் பாலாஜியினுடைய ஆம்புலன்ஸ் இருங்க, திமுக மாவட்ட மருத்துவர் இருங்க, எடுத்த உடனே செந்தில் பாலாஜி மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, செந்தில் பாலாஜி கொடுத்த வாட்டர் பாட்டில தண்ணியில சோதிக்கணும்ங்கறீங்க. ஆமா, எத்தனை மணிக்கு செந்தில் பாலாஜி இஷ்யூ பண்ணாரு? எத்தனை மணிக்கு கொடுத்தாங்க? பாய்சன் என்பது ஸ்லோவாக இருக்கலாம், ஸ்பீடாக இருக்கலாம். இந்த வீடியோ அரசும் பாப்பாங்க, காவல்துறை பாப்பாங்க. பாக்கட்டுங்க, நான் சந்தேகத்தை எழுப்புறேங்க. நான் சந்தேகத்தை எழுப்புறேன். எனக்கு எழுப்பக்கூடாது சார், ஆதாரத்தோட நிரூபிங்க. இந்த ஆதாரம் தான் நான் சொல்றேன். அந்த தண்ணி பாட்டில எடுத்து சோதனை பண்ணுங்கன்னு நான் சொல்றேன்.
இந்த தண்ணி பாட்டில் கொடுத்தீங்கல்ல, எதுக்காக செந்தில் பாலாஜியுடைய படம் பொறித்த அந்த தண்ணி பாட்டில் கொடுத்தீங்க? நீங்கள் தாகம் இருக்கணும்னா ஏன் அங்கே அரசியல் பண்ணணும்? சரி, ஆம்புலன்ஸ் செந்தில் பாலாஜி படம் ஒட்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இருங்க என்னை பேச விடுங்க. அந்த ஆம்புலன்ஸுக்குள்ளே என்ன இருந்தது? விஷவாயு இருந்ததா இல்லை நார்மலாக தான் வந்ததா? அது எங்கேருந்து வரவழைக்கப்பட்டது? இதுக்கெல்லாம் பதிவு வேணுங்க சார். நீங்கள் புதுசு இந்த இருங்க, இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். மரியாதைக்குரிய சிபிஐ அதிகாரிகள் இந்த கோணத்திலும் விசாரிக்க வேண்டும் என்று தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எழுகுது அந்த சந்தேகம். இந்த சந்தேகத்தை நான் கேட்குறேன். 2 விஷயமா. 3வது, அவசரமாக கொண்டு போய் நீங்கள் பிரேத பரிசோதனை அறிக்கை 2 நீங்கள், அதுக்கப்புறம் 3 இருக்கை நீங்கள், 3 பெஞ்சு நீங்கள், 3 படுக்கை நீங்கள். அந்த 3 படுக்கையில் இப்போ புதுசாக நீங்கள் தகவல் சொல்கிறீங்க, மதியம் 1 மணி வரை பிரேத பரிசோதனை நடந்ததுன்னு சொல்கிறீங்க. ஆனால் எடப்பாடியார் என்ன சொல்கிறார்? காலையில் நான் 8 மணிக்கு போகும்போது எல்லா பிணங்களும் உடற்கூறாய்வு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாரு. அப்போ எடப்பாடியார் போய் சொல்கிறாரா, முதலமைச்சர் போய் சொல்கிறாரா? சொல்லுங்கள், யார் போய் சொல்வது? இதில் கண்ணில் நேராக பார்த்தா எடப்பாடியார் போய் சொல்வாரா? கண்ணில் பார்க்காத ஒன்று அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை பேசுகிற முதலமைச்சர் போய் சொல்வாரா? இதுக்கு பதில் வேணுங்க எனக்கு. இப்போ அதுதான் நீங்கள் குறிப்பிட்டு ஒரு இடம் சொன்னீங்க, செந்தில் பாலாஜி தண்ணீர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. எத்தனை மணிக்கு கொடுத்தாரு? இப்போ நீங்கள் தாவேக்கா தண்ணீர் கொடுத்தாங்கன்னு நீங்கள் ஒரு எவிடன்ஸை காமிக்கிறீங்க. செந்தில் பாலாஜி கொடுத்த எவிடன்ஸை காமிங்கன்னு நான் கேட்குறேன். நான் என்ன சொல்றேன்? யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி பேசக்கூடாது. பிரபாகரன் காமிக்காதீங்க. நீ வீடியோ இருக்கா? இருங்க, பிரபாகரன் வந்து உச்சநீதிமன்றத்திலேயே ஒரு பொய்யான தகவலை சொல்ல முடியுமா? சொல்லுங்க. தடியடி நடத்தினார்கள் சொல்றாரு. அது நடத்தினாங்க, எல்லா சேனல்லையும் வந்ததுதான். சரி, தண்ணீர் இப்போ நான் ஒன்று கேட்குறேன், தண்ணீர் பாட்டில் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க, ஏன் எந்த படமும் வெளியாகலாம்? அதுதான் காமிங்கன்னு தான் சொல்றேன். இங்கே தான் மறைக்கப்பட்டிருக்கு எல்லாமே. நான் கேட்குறேன், செந்தில் பாலாஜி படம் ஒட்டி ஆம்புலன்ஸை நீங்கள் பார்த்தீங்களா? எதுலையாவது பார்த்துருக்கிறீங்களா? பார்த்த நினைவு இருக்கா உங்களுக்கு? நானும் பார்க்கல, ஆனால் சொன்னார்கள். இது 2மே காணாமல் அடிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இதுக்கு எனக்கு பதில் வேணும். தண்ணீர் பாட்டிலையும் நீங்கள் காட்டலை, ஆம்புலன்ஸையும் காட்டலை. ஆம்புலன்ஸ் வந்தது உண்மைன்னு எல்லாருமே சொல்கிறாங்க, தண்ணீர் கொடுத்தது எல்லாமே உண்மை. இவங்களே சொன்னாங்க, நாங்கள் மக்களை தாகம் தீர்ப்பதற்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து தண்ணி கொடுத்தோம்னு சொன்னாங்க. அந்த கட்டடம் வந்து கிழக்கு மேற்கில் இருக்கும், அந்த அதிகமாக மரணம் அடைந்த ஒரு காம்ப்ளெக்ஸ். அது கீழே மெடிக்கல்லாம் வரிசையாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது கீழே தான் நிறைய மரணங்கள். மேலே வந்து ஒரு கூரத்தகடு மாதிரி போட்டிருந்தாங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு கூரை போட்டிருந்தாங்க. இதெல்லாம் அன்னைக்கு தொண்டர்கள் ஏறுகிறோம் என்கிற பெயரில் அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போய் கிடந்தது. இன்றைக்கி அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த கட்டடத்துக்கு புதிய வர்ணம் பூசுகிற வேலையை செய்திருக்கிறார்கள். சிபிஐ விசாரணை தொடங்குவதற்கு முன்னாலேயே இந்த வேலையை செய்ய சொன்னது யார்? கட்டடத்தில் என்ன சிரமம் நடக்க போகுது? இல்லை, விசாரணை போகணும்ல. நீங்கள் ஸ்ரீமதி மரணத்தில் கட்டடத்துக்கு எவிடன்ஸோட பேச மாட்டீங்க. நீங்க கட்டடத்தோட புகைப்படத்தை ஏங்க நீங்கள் போய் பாருங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மைங்க. இதெல்லாம் விசாரிக்கணும்னு தானே நான் சொல்றேன். நான் வந்து இப்போ என்னன்னா, சிபிஐக்கு சில பாயிண்ட்டுகளை நான் எடுத்து கொடுக்குறேன். இது தவறா? அதுதான் தாவேகா சார்பிலே பாயிண்ட் எடுத்து கொடுங்கன்னு நான் கேட்குறேன். நான் தாவேகா சார்புல இல்லை, பொதுவான விஷயத்துல நாங்க சார், நீங்க ஒரு வெளிப்படையா திமுக மேல இவ்வளவு குற்றம் சாட்டுறீங்க, தாவேகா மேல ஒரு தவறு இல்லைங்கிறதா நீங்க ஒவ்வொரு நேர்காணலையும் சொல்றீங்க. எந்த தவறும் இல்லையா சொல்லுங்க. என்ன தவறு இருக்கு சொல்லுங்க. தாவேகா மேல என்ன? கரூர்ல முன்ஜாமீன் நான் சொல்றேன், நான் ஒரே ஒரு செய்தி பாதுகாப்பு ஒரு விஷயம் சொல்றேன். பாதுகாப்பு ஆனந்த் நிர்மல்குமார் தலைமறைவு முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்யறாங்க. இது சதி இல்ல விபத்துங்கிற வார்த்தையை கோட் பண்ணிட்டாங்க. இது சிபிஐ எடுத்துக்குமா எடுத்துக்காதா? விசாரிக்கட்டும். அந்த கோணத்தில் விசாரிக்கிறது என்ன தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று, நிர்மல்குமாரும் புஷி ஆனந்தும் தலைமறைவு பொய் வழக்கு இல்லை அது. அடுத்து நீங்கள் இன்னொரு செய்தியை நீங்கள் பார்க்கணும் இந்த விஷயத்தில். இப்போ எடப்பாடியார் வந்து பல்வேறு கேள்விகளை அடுக்கியிருக்கிறார். செருப்பு வீசியது யார் கேட்டிருக்கிறாரு. பல செருப்புகள் வந்து விழுந்ததாக இப்பொழுது செய்திகள் வெளியில் வருது. செய்திகளா இல்லை எப்படி ஆதாரப்பூர்வமா? இப்படி இல்லை, வீடியோவே வெளியிட்டு இருக்காங்க. வீடியோவே தாவேகா தொண்டர்கள் வெளியிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்க. அதெல்லாம் உண்மை. அப்படி பொய்யா இருக்கும் பட்சத்தில் வெளியிட்டவன் யாரும் அவனை கைது பண்ணுங்க. தப்பு. அதேதான், அந்த செருப்பு வீசுறதுக்கு முன்னாடி ஒரு மாற்றுத்திறனாளி சைகை மொழியில சில விஷயங்களை ஒரு வீடியோ காணொலி வழி வந்துச்சு. அப்படி அதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தனே. இப்ப இதெல்லாம் காட்டினீங்கல்ல. அதே செருப்பு வீசுறப்ப செருப்பு வீசுறதுக்கு முன்னாடி கோஷங்கள் வருது, விஜய் அண்ணா இங்க பாருங்க, தலைவா இங்க பாரு, தலைவா இங்க பாருன்னு கத்துறாங்க. அந்த வீடியோ எடப்பாடி பார்க்கலையா, நீங்க பார்க்கலையாங்கிற ஒரு கேள்வி வருது. இல்ல, கத்துனவன் யாரு? தாவேகா தொண்டனா? திமுக காரனா? ஆமா, அப்படிதான் பேசுறாங்க. ஏன் அதிமுக காரன் பாஜக காரன்னு பேச மாட்டீங்க? ஏன் திமுக காரன் செய்யக்கூடாது? அதிமுக தான் செய்யணுமா? அரசியல் செய்வது யாரு? அண்ணா திமுகவா திமுகவா? சொல்லுங்க, யாரு அரசியல் செஞ்சது? என்ன அரசியல் செஞ்சார் சொல்லுங்க. இந்த இன்னைக்கு கிட்னி திருடுன்னு பேட்ச் போட்டு வரீங்க. தாவேகாவுடைய வாதத்தை நடந்துச்சா இல்லையா? வழக்கு சிபிஐ ஏங்க சட்டமன்றத்தில் பேச மக்களோட பிரச்சனைகளை பேசி கிட்னி திருட்டு நடந்துச்சா இல்லையா?
நடந்துச்சா இல்லையா? பொய்யா பேச்சு அனுப்பிச்சிட்டு வராங்களா? கிட்னி திருட்டு நடந்துச்சு இல்ல நடந்துச்சுல ஒத்துக்கிறேன். அப்ப அந்த பேச்சு 2 பேர் கைது செஞ்சிருக்காங்க. அதுக்கும் சிபிஐ மாத்துங்கன்னு சொல்லி விசாரணை போட்டிருக்கு. ஆமா, இதுக்கு மேல என்ன செய்யும் ஒரு அரசு? என்ன நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு. இதுவரை என்ன செஞ்சிருக்கு அரசு? எல்லாமே சிபிஐ. விஜய வளைச்சு போடுறதுல அதிமுக மும்முரமா இருக்கு. இதானே ஏங்க வளைக்கணும்? அதிகாரப்பூர்வமான கூட்டணி அறிவிக்க போறாங்க, எதுக்கு வளைக்கணும்? ஏன் ஒரு கூக்குரல் கொடுக்குறாரா எடப்பாடி, வா தம்பி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அப்படி பார்த்தா அண்ணன் திருமாவும் தான் குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்காக திமுகவுக்கு வாங்கன்னு சொல்லிட முடியுமா? சொல்லுங்க, அதுக்கு சொல்லுங்க பதில். அப்ப நீங்க திட்டமிட்டு ஒரு செயலை, நான் என்ன கேட்கிறேன்னா, அஜித்குமாருக்கு உடனடியாக சிபிஐ விசாரணை போட்டீங்களா இல்லையா? ஏன் இதுக்கு போடலை? ஏன் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் கொலைக்கு போடலை? எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமாக போய் பெற வேண்டிய அவசியம் இங்கே ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதற்கு பின்னணியில் ஒளிந்திருக்கிற மர்மங்கள் என்ன? செய்ததை மறைப்பதற்காக சிபிஐ விசாரணை. அதுதான் திமுக தரப்பு என்ன சொல்றாங்க, அதே அஜித்குமார் வழக்குல விஜய் ஒரு போராட்டத்தை சென்னையில் நடத்தினாரு. சிபிஐங்கிறது ஒரு கண் துடைப்பு, பாஜகவுடைய கைப்பாகைன்னு சொல்லி விஜய் பதிவு செஞ்சிருக்காரு ஒரு வீடியோல போராட்ட கழகங்கள்ல. அந்த விஜய்க்கு இப்ப ஏன் சிபிஐ தேவைப்படுது அப்படிங்கிறது திமுக தரப்பு வாதங்களா இருக்கு. உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் யார்? கவாய். இப்ப ஹவாய் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசராக இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் சிபிஐக்கு போனா சரியான விசாரணையை நோக்கும். அதனாலதான் இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க சொல்லுங்க. இப்ப அங்க விசாரணை கமிஷனுடைய அதிகாரியா யாரை போட்டிருக்கிறாங்க? அஜய் ரஸ்தோகியை போட்டிருக்காங்களா? போட்டிருக்கிறாங்கல்ல. ஓய்வு பெற்ற நீதியரசர் இதை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்களா? அவரோட ஒரு 3 பேர் கொண்ட குழு போட்டிருக்காங்களா? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, ஹவாய் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக இருக்கிற காரணத்தால் நடந்தது. ஆனால் அன்னைக்கு ஹவாய் இல்லை, வேற நீதியரசர்கள் இருந்தாங்க, ஆர்எஸ்எஸ் முகங்களாக இருந்தார்கள். இன்னைக்கு இவர் ஆர்எஸ்எஸ் முகம் இல்லை. அதனால இன்னைக்கு சிபிஐ விசாரணை தேவைன்னு விஜய் கேட்டிருக்கிறாரு. ஆனால் விஜய் கேட்ட இடத்துல சிபிஐ அதிகாரிகள் நியமிக்கப்படலை. பிரபாகரன் என்கிற ஒருவர் போட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்னைக்கு சிபிஐ அதிகாரிகள் உள்ள இறங்க போறாங்க. ஆதவ் அர்ஜுனன் தேர்தல் பொறுப்பு மேலாண்மை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு தருகிறாரு. தாவேகா தரப்புல இருந்து இந்த மனு போட்ட ஒரே ஆள் நான் தான், என்னுடைய மனு தான் விசாரிக்கப்பட்டது பத்திரிகையாளர் சந்திப்பை சொல்லிட்டாரு, போட்டிருக்கிறாருங்க. நீங்க வழக்கு பிரபாகரன் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, தாவேகாவில் நடைபெற்ற இந்த கூட்ட நெரிசல் என்று சொல்லப்படுகிற இந்த 41 மரணங்கள் இருக்குல்ல, இதற்கு நீதி விசாரணை வேண்டும் என்று அவர் போட்டிருக்கிறார். யாரு? ஆதவ். ஆனால் இவர் சிபிஐ விசாரணையே வேண்டும் சொல்லி போட்டார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, நீங்க கூர்ந்து கவனிக்கணும். இப்ப இந்த பிரபாகரன் போட்ட இந்த வழக்கின் அடிப்படையில் தான், அதனாலதான் அந்த பிரபாகரன் என்ன செய்யறாரு, மாப்பிள்ளையும் இழந்தாரு, மகளையும் இழந்தார். 2 பேருக்கும் அடுத்த மாதம் திருமணம் நடக்க போது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க எப்படி இறந்தாங்கன்னு என் கண்ணுக்கு முன்னாடி துடிக்கே இறந்தாங்க. இங்கதான் சந்தேகம் இருக்கு. அதனாலதான் அவர் தாவேகா பக்கம் நின்று பேசல, என் பிள்ளைக்கு நீதி வேண்டும் என்று பேசுகிறார். அப்ப எம் ரகுநாதன் திமுக ஒன்றிய செயலாளர், கரூர் ஒன்றியத்தினுடைய செயலாளர், எதுக்கு 20 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும்? நான் பணம் தர்றேன், உனக்கு வேலை வாங்கி தரேன், அந்த கேஸை வாபஸ் வாங்கன்னு சொல்வதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? இதுக்கு என்ன பதில் இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு ஏதோ நீங்க அஜித்குமார் விஷயத்துல இதே தான் பண்ணீங்க. கூட்டிய கொண்டே வச்சு நீங்க பேசுனீங்க, பேசி பணம் பேரமெல்லாம் நடந்தது இங்க, எல்லா வேலையும் நடத்தினீங்க இங்க. ஆனா இங்க சிபிஐ விசாரணை போதுமான எவிடன்ஸ் இன்னும் தரலைன்னு சொல்லி நீதிமன்றம் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கு பிறகு மீண்டும் அந்த விசாரணைகள் தொடங்கி இருக்கிறது, சிபிஐ விசாரணை. ஆனால் இந்த வழக்குல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதியரசனுடைய நேரடி கண்காணிப்பில் இது இயங்குகிறது என்றால், ஹவாய் போன்ற நேர்மையான அப்பழுக்கற்ற ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் இயங்கக்கூடிய காரணத்தால் தான் சிபிஐ விசாரணையை இன்றைக்கு கோரியிருக்கிறது. ஒன்று, இந்த ரகுநாதன் என்பவர் 20 லட்ச ரூபா பேரம் பேசியிருக்கிறான்னு சொன்னால் அவருக்கு எங்கேருந்து வரும் காசு? 20 லட்ச ரூபா ஒரு ஒன்றிய செயலாளருக்கு தானமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? தானமாக கொடுக்கும் அளவுக்கு அவனுக்கு பணம் இருக்குன்னு சொன்னால் அவன் எங்கேருந்து சம்பாதிச்சான் அப்படிங்கிற விசாரணையெல்லாம் இப்போ ஈடி ரைடு நான் விடணும்னு சொல்கிறேன். இப்போ அதுதான் இந்த விஷயத்தை, இந்த ரகுநாத்துடைய இந்த விஷயம் ஆடியோலாம் பரவுச்சு. இதே ஏன் சட்டப்பேரவையில் எடப்பாடி பேசல? இருங்க, இன்னைக்கும் கேட்பாங்க, மற்ற விஷயங்களை பேசுறாரு, ஏன் இந்த விஷயங்களை பேசலங்கிற நான் கேட்கிறேன். நீங்க இவ்வளவு தெளிவா சொல்றீங்க, அதை எடப்பாடி பேசியிருக்கலாமே. இல்ல, ஒரு வழக்கு சிபிஐ மாத்திட்டாங்க, அதை ஏன் திருப்பி பேசுறீங்க? இந்த மாதிரி விஷயங்களை ஏன் சட்டப்பேரவையில் எடப்பாடி பேசிக்க கூடாது? என்ன சொல்றேன்னா, ஏன் பேசல? இல்ல நான் என்ன கேட்கறேன், எடப்பாடியார் தெளிவா ஒரு அரசியலை தொடுகிறார். என்னன்னா, அது சிபிஐ விசாரணை, வழக்கு விசாரணை அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் சந்தேகங்களை எழுப்ப வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்லி ஒரு சில கடமைகளை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சந்தேகம் சார், இப்போ நீங்கள் 20 லட்ச ரூபா ஒரு தனிப்பட்ட ஒன்றிய செயலாளர் கொடுக்குறான்னு சொல்கிறப்ப இதை தாராளமாக சட்டப்பேரவையில் பேசலாமே, மக்கள் எல்லாம் பார்க்கட்டுமே. இப்போ நாங்கள் பேசுகிறோம்ல, மக்கள் பார்க்கத்தானே பேசிகிட்டு இருக்கிறோம், நாங்கள் இதுக்காக பேசுகிறோம் சொல்லுவோம். நான் முதவே சொன்னேன், எடப்பாடியார் விடுபட்ட கேள்விகளை நாங்கள் எழுப்புகிறோம் அப்படின்னு தான் சொல்லி பேசினேன். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ
தலைமை வழக்கறிஞர்களா இதுக்கு எதிராக சிபிஐ விசாரணையே வேண்டாம்னு சொல்லி கபில் சிபில் யார் முன்னாள் மத்திய அமைச்சர் அவர், வில்சன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த உறுப்பினர், அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோபதி, அசோக் சிங் போன்ற இவர்களெல்லாம் வாதாடியும் கூட இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்றால் இங்கே வந்து மிகப்பெரிய இதை அவங்க கண்காணிக்கிறதுக்கு 3 பேர் கொண்ட நீதியரசர்கள் குழு ஏன் இதெல்லாம் நடந்துச்சு, இதற்கு என்ன காரணம் அப்படின்னா பணம் தின்னிகளின் பிண அரசியல் இதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஆக இதை உடைக்க வேண்டும். அருணா ஜெகதீசன் ஒரு நபர் கமிஷன் குழுவையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இன்னைக்கு அவங்க விசாரணை என்ன சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம், இதுவரை நீங்கள் விசாரித்த அனைத்து விஷயங்களையும், அதேபோல் இன்னொருத்தர் விசாரிச்சாரே ஒரு காவல்துறை அதிகாரி, அந்த விசாரணை குழு அறிக்கையையும் சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த விஷயத்துல பாஜகவும் அதிமுகவும் விஜய்க்கு பக்கபலமா இருக்கிறது வெட்ட வெளிச்சமா சில இடங்கள்ல நல்லா தெரியுது. இப்ப இது எதை நோக்கி விஜய் பயணிக்க போகிறாருங்கிற ஒரு கேள்வி வருது. அதிமுக தரப்புல இருந்து அதிகமான ஆதரவு விஜய்க்கு வெளிப்படையாகவே கிடைக்குது. இது எப்படி நம்ம எந்த அரசியல் பார்வையில பார்க்கணுங்கிறீங்க? தை பிறந்தால் வழி பிறக்கும். பொறுமையா 2026 திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற திருட்டு மாடல் ஆட்சிக்கு முடிவுரை எழுதுகிற ஆண்டாக அமைய போகிறது. இத்தோடு அவங்க அதிகாரத்தை சுவைப்பது கடைசி. அதே போல ஸ்டாலின் நேற்றே சொல்லிட்டாரு சட்டப்பேரவையில, அதிமுகவும் தாவேகவும் கூட்டணி அமைகிறதுக்கான முயற்சிகளை தான் செய்யறாங்க, இது கூட்டணி அமைந்தால் தமிழக மக்கள் பாடம் புகட்டுவார்கள்னு அவர் சட்டப்பேரவையில் பேச. கண்டிப்பா தமிழக மக்கள் யாருக்கு பாடம் புகட்ட போகிறார்கள்? அதிமுக தாவேகவும் கண்டிப்பா கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகம் முதவே சொன்னேன், அதிகாரத்தை சுவைப்பது இதுதான் இறுதி முறைன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்க 10 ஆண்டு கனவுகள்லாம் ஒரு நாளும் பலிக்காது தமிழ்நாட்டில். அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சுத்தரவே பலிக்காது. இதுவரை அவர்கள் 10 ஆண்டு தமிழ்நாட்டை ஆண்டதாக சரித்திரமும் இல்லை, வரலாறும் இல்லை. அதை எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு செய்தி, எடப்பாடியாரும் தாவேக்காவும் இன்னைக்கு ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான முகாந்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகமே கரூர் விஷயத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதுதான் உண்மையும் கூட. இன்னைக்கு அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைவது உறுதி. அதிமுக கூட்டணி உடைய இருக்கிறது. இப்ப இருக்கிற கூட்டணி நீங்க இருக்கிறதுனா யாரு? பாஜக, பிஜேபி கண்டிப்பா வந்து வெளியே. எடப்பாடி உறுதியா இருக்காரு. கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. என்ன சார் சொல்றீங்க? அதான் நடக்க போகுது, பாத்துக்கோங்க. அடுத்து திமுக கூட்டணி மிக மோசமாக உடைவதற்கான காலச்சூழல் கணிந்து கொண்டே இருக்கிறது. அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு நான் முதவே சொன்னேன். திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தைகளும் காங்கிரசும் வெளியேறுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் சொல்லிட்டீங்க பாஜகவோட கூட்டணி இல்லைன்ட்டு. இப்போ தம்பி விஜய்க்கு முழுமையான ஆதரவுல இறங்கிட்டாரா? கண்டிப்பாக இறங்கிட்டார், அதில் மாற்றம் இல்லை. விஜய் வந்து எடப்பாடியாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா சட்டசபையில் மட்டும் இல்லை, அவர் பேசுகிற ஒவ்வொரு இடத்திலும் தாவேக்கா தொண்டர்கள் எவ்வாறெல்லாம் அவமதிக்கப்பட்டார்கள், படுகொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறத தோல் உரித்து காட்டி கொண்டிருக்கிறார் எடப்பாடியார். நேற்றைய தினம் சட்டப்பேரவை வளாகத்தில் தாவேக்கா தரப்புல இருந்து எந்த வித ஒரு பேச மாட்டாங்க. துக்க நிகழ்வாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது பேச என்ன சார் துக்க நிகழ்வு? ஆமா, அவங்க வீட்டில் 16 நாள் தலைமறைவு ஆயிட்டு எல்லாம் புஷியானந்த எல்லா மாவட்ட செயலர்கள் வந்து பாக்குறாங்க, மாலை போடுறாங்க, அந்த மாலை எடுத்து பாட்டுலாம் வேற போடுறாங்க. துக்க நிகழ்வா சார்? என்ன சார் பேசுங்க? உங்க குடும்பத்துல ஒருத்தன் இறந்தா இப்படிதான் எவனாவது ஒருத்தன் போடுறதெல்லாம் இங்க எடுத்துட்டு வர சார். கண்டிக்கணும் சார், தலைமை கண்டிச்சுக்கிட்டு. என்ன சார் கண்டிக்காம இருக்கு? மதுரையில வந்து போஸ்டர் ஓட்டுறாங்க வெளிப்படையா, 26 முதலமைச்சர் விஜய் மோடி பதவியேற்பு விழாவிற்கு மோடி வருகிறார்னு ஓட்டுறாங்க. தலைமை என்ன தூங்குதா? அதெல்லாம் திமுகவே செய்வான். நீங்க என்ன சார் போட்டோ போட்டுருக்கு திமுக செய்வாங்க? பேசுறீங்க இவங்க செய்யாதவங்களா? நான் கேட்கிறேன். இந்த விஷயத்துல வந்து சூரட்டி விட்டுனாங்க. இதுல வரைக்கும் தாவேக்கா அறிவிப்பு செய்யல. இதை நம்பி எடப்பாடி எப்படி அவரை திமுக சூரட்டி விட்டுச்சா இல்லையா? எப்படி எடப்பாடி கூட்டு போவா? நான் கேட்கறது, திமுக சூரட்டி விட்டுச்சா இல்லையா? மாணவர் இயக்கம் ஒட்டுச்சா இல்லையா? அது என்ன சொல்றீங்க? ஆமா ஒட்டுனாங்க. மாணவர் இயக்கம் ஒத்துக்கிறாங்க. திமுகன்னு இருந்துச்சா, திராவிட முன்னேற்ற கழகம்னு இருந்துச்சா? அதுல அதை ஒட்ட வச்சது யாரு? இதுல தாவேக்கான்னு இருக்கு, தாவேக்கோட நிர்வாகிகளுடைய போட்டோ இருக்கு. இது ஒரு அறிவிப்பு பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நான் என்ன கேட்கிறேன்னா, அதை திமுகவே செஞ்சிருக்குமே. அந்த சூரட்டி ஒட்டும் போது இது ஓட்டக்கூடாதா? ஏன் இப்படி வெளிப்படையாக ஒரு கட்சி கொடி எடப்பாடியோட கூட்டத்தில் அரசியல் எடுத்துட்டு போறாங்க? அரசியல் பண்ண இது வரைக்கும் விஜய் தரப்புல இருந்து எந்த அறிவிப்பு இல்லை. துக்க நிகழ்வுங்க, துக்க நிகழ்வு மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி தானே தெரியுது வீடியோக்கள்லாம். இல்லையே, துக்க நிகழ்வை ஒரு கூட்டத்துல தன்னுடைய வெளிப்பாடை காட்டி இருக்கிறார்கள் தொண்டர்கள். நீங்க சார் அதுதான் சார் நான் கேட்கிறேன். ஒரு தேசிய கட்சி 2 முறை தொடர்ந்து இப்போ 3வது முறை ஆட்சியில் இருக்க போற பாஜக கட்சி அதை கழட்டி விடுவது எடப்பாடிக்கு ஆரோக்கியமா? ஆரோக்கியம் தான். அதுதான் கேட்கிறேன். எந்த இடத்துல ஆரோக்கியம்? ஆரோக்கியமே ஒண்ணுமே அரசியல் புரிதல் இல்லாம இன்னும் சுட்டி கொண்டு இருக்கக்கூடிய தாவேக்காவை எடப்பாடி எப்படி ஆதரிப்பார்? 4.3% வாக்குகளை அண்ணாமலை இருக்கிற போது வாங்கியது பாஜக, மாற்று கருத்துல. இப்போ 1.2 கிடைப்பதே பாஜக அரிதிலும் அரிதானது. நீங்க பாஜக துரோகம் பண்றாருல எடப்பாடி? யாரு துரோகம் இல்லையது? யாரு இழுத்து வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது? பாஜக வந்து இழுத்து வச்சுக்கிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது எடப்பாடியார் வந்து
மோடியை வந்து புகழ்ந்து பேசியிருக்கிறாரா? போன சுற்றுப்பயணத்தில் எல்லாத்துலேயுமே பாஜக மத கட்சிங்கிறாங்க, மத கட்சிலாம் இல்லைங்கிற பிரச்சாரத்தை 15 நாள் பேசினதே எடப்பாடி தான் சார். நீங்கள் அதே எடப்பாடியார் முன்னாடி சொன்னார் மதசாயம் பூசப்பட்ட பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்தது தவறுன்னு சொன்னார். அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அரசியலுக்கு கால சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிக்கிறாங்க. அதேதான் இப்ப காலச்சூழல் மாறி. அதுதான் சொல்ல தாவேகாவை எடப்பாடி தேர்ந்தெடுப்பது சரியான முடிவான்னு நான் கேட்கிறேன். ஏங்க கிட்டத்தட்ட 12-13% வாக்குகளை தாவேகா வாங்க இருப்பதாக புள்ளியியல் விவரங்கள் தெரிந்ததுக்கு பிறகுதான் எடப்பாடியார் தாவேகாவை கூட்டணியில் நாம் சேர்த்துக் கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நீங்க அதனாலதான் தாவேகா கொடியும் அதிமுக கொடியும் ஒரு கூட்டத்துல ஒன்னா பறக்குது. நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. காலம் வெளிப்படையா அறிவிக்க போறாங்க. நிச்சயமா நீங்க பாருங்க ஜனவரியில என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏன் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் ஒன்னே ஒன்று சொல்றேங்க. கரூர் கலவரம், அதாவது கரூரில் நிகழ்ந்த இந்த பிரச்சனை, அது கலவரம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உள்ள இறங்கி யார் என்ன பண்ண, நான் எனக்கு போன தடவை நான் கேட்டேன், 41 தமிழர்கள் மறைவிற்கு யார் பொறுப்பு, யார் காரணம், அந்த அயோக்கிய பேல வெளியில காட்டுங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். விரைவில் அது வெளியில வரும். சிபிஐ விசாரணைக்க போறாங்க. அந்த விசாரணையில நாம சில சந்தேகங்களை எழுப்பி இருக்கிறோம். தண்ணீர் பாட்டிலை எடுத்து பரிசோதியுங்கள், அந்த ஆம்புலன்ஸை வந்து ஸ்டிக்கர் ஒட்டி ஆம்புலன்ஸை வந்து உள்ள வந்து பரிசோதியுங்கள். இதெல்லாம் நம்ம எழுப்புகிற கேள்விகள். இது சிபிஐக்கு நாம கொடுக்குற தகவல்கள். அந்த கோணத்திலும் விசாரிப்போம் சார். விரைவில் என்ன மாதிரியான தீர்ப்புகள் முடிவுகள் வருதுன்னு பார்ப்போம். பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார். நன்றி.